இது என்ன பெரியம்மா துவரம் பருப்பு மாதிரியே இல்லை. துவரம் பருப்பெல்லாம் கிடையாது. எல்லாம் ரேஷன் பருப்பு. துவரம் பருப்பு மாதிரியே இருக்கும். ஒரிஜினல் துவரம் பருப்பெல்லாம் கொடுத்தா என்ன வரும்? இப்போ அது 2-3 விதமாக போடுறாங்க. இது முன்னாடியெல்லாம் பால்வாடியில் பள்ளி ஸ்கூலில் சமைச்சு போடுற பருப்பு. இப்போ இது இருக்கிற ருசி கூட இந்த பருப்பு எப்படி குழம்பு வச்சாலும் வெங்காயம் போட்டாலும் சாம்பார் போட்டாலும் ருசிக்காது. இது இப்போல்லாம் இது கொடுக்குறாங்க. இவ்வளோ இது மஞ்சத்தூள், ஆசான் சோப்பு இது கொடுக்குறாங்க. ஜீனி கொடுக்குறாங்க. கொடுக்குறது அதாவது கருதிய நூல் கல்லாதவன் கசடம், கணக்கறிந்து பேசாதவன் மூடன், ஒன்றுமே அறியாதவன் சோம்பேறி, ஒரு தொழிலும் இல்லாதவன் முகாடி. முகாடின்னா அதுக்கு சொல்கிறேன். பருவிய சொல் தழுவியவன் பசப்பன், பசிக்கு கிட்டாதவன் பாவி அப்படின்னு இருக்கு. அடங்கலை படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். படிச்சிருக்கோம். ஆனால் இந்த பந்தியில் எல்லாம் உட்காந்து சாப்பிட போவாங்க. சாப்பிட போகும்போது பசியோடு போய் உட்காருப்பாங்க. அது கறி அது இதுன்னு வச்சாலும் சரி, இல்லை சாதா சாப்பாடாக இருந்தாலும் சரி, நல்லா பசியோடு போய் உட்கார்றவனுக்கு இந்த சொந்தக்காரங்க பரிமாறுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பசியோடு இருக்கிறவங்களுக்கு நிறையா வைக்க மாட்டாங்க. இந்த சொந்தக்காரவங்களுக்கு மட்டும் கறி அது இதுன்னு நல்லா கவனிக்கிறது. பந்தியில் மட்டும் பாகுபாடு இல்லாமல் சாப்பாடு வைக்கணும். எவ்வளோ பசியாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் இந்த எல்லோரும் சாப்பிட போகிறது இந்த இவ்வளவு தான். இது நான் நிறையா பார்த்துருக்கேன். இப்படியெல்லாம் இருக்குதுன்னு தான் முன்னாடியே எழுதி வச்சுருக்கேன். அதெல்லாம் யார் கடை பிடிக்கிறாங்க? பசிக்கு கிட்டாதவன் பாவி அப்படின்னு. அப்புறம் இந்த காய்கறி வாங்க போனால் நிறையா காய்கறிகளை வச்சுக்கிட்டு சந்தையில் காய்கறி வச்சுக்கிட்டு நல்லா சம்பாதிப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் போய் வாங்குறது. இந்த பாவம் ஏழை மக்கள் இந்த கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த பெரிய மனுஷர்கள் வச்சுக்கிட்டு விற்பாங்க. அவங்கக்கிட்ட போய் வாங்கவே மாட்டாங்க. அவங்களும் பாவம் தானே. ஆனால் நான் போனேன்னா அந்த வச்சு பெரிய ஆளுங்க உட்காந்துக்கிட்டு விற்கிறாங்கல்ல, வயசானவங்க, அவங்கள்ட்ட தான் நான் போய் வாங்குவேன். எத்தனை பேர் மாவராசி அப்படின்னு என்னை சொல்லியிருக்காங்க தெரியுமா? அப்படி உள்ளவங்கள்ட்ட தான் நம்மளுக்கு அவங்க 10 ரூபாய்க்கு பிழைக்கணும். அவங்கக்கிட்ட போய் தான் பேரம் பேசுகிறது. 5 ரூபா 10 ரூபாய்க்கு குறைச்சி தர்றியா அப்படிங்கிறது. 20 ரூபான்னா ஒரு 15 ரூபா அது மாதிரி போட்டு கொடுங்க. ஏன் குறைக்கணும்? அவங்க 10 ரூபாய்க்கு தான் அவங்க வீட்டில் அவங்கள கவனிச்சாங்களோ கவனிக்கலையோ, நீ தெண்டை சாப்பாடை சாப்பிடுவ அப்படின்னு கூட திட்டிருக்கலாம். ஏதாவது ஒன்று நம்ம பார்ப்போம், கொஞ்சம் வயசு இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு உழைப்போம், 10 காசு சம்பாதிப்போம் அப்படின்னு தான் அவங்க வருவாங்க. பெரிய மனுஷிய அவங்கக்கிட்ட தான் போய் பேரம் பேசுகிறது. இந்த மாதிரி மக்கள் இப்படி ஒரு எண்ணங்கள்லாம் எவ்வளவோ செலவு பண்ணுவாங்க. ஆஸ்பத்திரியில் செலவு பண்ணுவாங்க. அதெல்லாம் காசாக தெரியுது. இந்த இறைச்சி பொறுக்கிறவங்க, இந்த சின்ன சின்ன வியாபாரம் பார்க்குறவங்க, அவங்கக்கிட்ட போய் பேரம் பேசுகிறது. 5 ரூபா குறைக்கிறது, 10 ரூபா குறைக்கிறது. இவங்களாம் என்னன்னு சொல்கிறது? அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஆமாம், பார்ப்போம். நான்லாம் அப்படி தான் நடந்துருக்கு. இதனால் நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல. என்ன அது மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதெல்லாம்